எதுக்கு ஐசு இப்படி தரையில வந்து படுத்துட்டு இருக்க? போ, எந்திரிச்சு போய் பெட்ல படு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்வாங்க. ஏன் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்றதில்ல தெரியுமா அருண்? புருஷன் மண்ணாகிறதும் பொண்ணாகிறதும் கடவுள் கையில இல்ல, அவன் தாலி கட்டின பொண்டாட்டி கையில தான் இருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா எப்படிப்பட்ட ஆம்பளையையும் தன்னோட வழிக்கு கொண்டு வந்துருவா. அதனாலதான் பொறுப்பு இல்லாம இருக்கிற ஆம்பளைய கூட கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வந்துரும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்வாங்க. தப்பே பண்ணாதவன் மனுஷன் இல்ல அருண், அவன் கடவுள். ஆனா பண்ண தப்ப உணர்ந்து அதுக்காக வருத்தப்படுறவன் நேர்மையான மனுஷன். வெக்கப்படுறதோடு நிறுத்திக்காம தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறவன் அவன் தைரியமான ஆம்பளை. இப்ப நீ நேர்மையான மனுஷன், தைரியமான ஆம்பளை, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க. இதை விட வேற என்ன தகுதி வேணும் அருண்? என் மனசுல கோவம் இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிற மாட்டேன் அருண். ஆரம்பத்துல நீ என்னை வெறுத்து ஒதுக்கும் போது கூட நான் உன் கூட வாழ்ந்தே தீருவேன்னு உறுதியா நின்ன. ஆனா இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ என் மேல உயிரா இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன் அருண்? என்ன பார்த்து சொல்ல, எனக்கு கணவனா இருக்க உனக்கு தகுதி இல்லையா? அத முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல அருண், நான். இப்ப சொல்ற, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கணவன், நான் தான் உன் மனைவி. என்ன மன்னிச்சிரு ஐசு, நான் பண்ணனதெல்லாம் தப்புதான். நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம 2 பேரும் மறந்துடலாம் அருண். வா, பெட்ல போய் படுத்துக்கலாம். சரிங்க மாமா, நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பா காத்துட்டு இருப்பாரு. சரி, கிளம்பு. என்ன கிலா, நெட்ல என்ன தீவிரமா தேடிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. முடிவுக்கு வந்திருக்கியா? என்ன முடிவு கிலா? ஆதி, அருண் 2 பேர்ல ஆதியை விட அருணுக்கு பொறுப்பு கம்மிதான். அவன் ஒரு விளையாட்டு பிள்ளைதான். ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு குடும்பம் அமைஞ்சு போச்சு. எல்லா விதத்திலையும் பொறுப்பா இருக்கிற ஆதிக்கு இன்னும் நம்மளால ஒரு கல்யாணத்தை செஞ்சு பார்க்க முடியலையே. மருமகன்னு ஒருத்திய வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தோம். ஆதி கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. தான் தம்பியோட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி மீட்டு கொடுத்த ஆதிக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஆதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் கண்ணெதிரிலேயே அவன் பொண்டாட்டியும் இருக்கா. இருந்தாலும் அவனால குடும்ப வாழ்க்கை வாழ முடியல. அதை நினைச்சா
எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அகிலா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அகிலா. ஏதோ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னியே, அது என்ன முடிவு? இனிமே ஆதிமித்ரா கல்யாணத்தை தள்ளி போட வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நானே 2-3 முகூர்த்தம் பார்த்து வச்சிருக்கேன். அதுல ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து ஆதிமித்ரா கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்காக தான் கல்யாண மண்டபம் பார்த்துட்டு இருக்கேன். அகிலா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி அவசரமான முடிவெல்லாம் எடுக்கிற? ஏங்க, நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவே லேட்டான முடிவுன்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவசர முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அகிலா, இதுல குற்ற உணர்ச்சிக்கெல்லாம் இடமே இல்ல. நாம ஒன்னும் ஆதிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாம இல்லையே. 1க்கு 2 தடவை ஏற்பாடு பண்ணோம். கடைசி நேரத்துல நடக்காம போச்சு. நாம என்ன பண்ண முடியும்? நமக்கும் மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு அகிலா. என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு பொறுப்பான அப்பாவா பேசுங்க. நான் ஒரு பொறுப்பான அப்பாவா இருந்துதான் பேசுறேன். நான் உன்கிட்ட சொல்லலையே தவிர வெளியில ஜோஷியர்கிட்ட ஆதியோட ஜாதகத்தை கொடுத்து கல்யாண விஷயமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க இப்ப டைம் சரியில்லை, 6 மாசம் கழிச்சு ஆதிக்கு கல்யாண யோகம் வருது, அப்ப பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை ஏங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? ஏற்கனவே ஆதி கல்யாண விஷயத்துல நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இதுல இன்னும் 6 மாசம் போகட்டும்னு சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் நான் சொல்லல அகிலா. நீ இப்ப திடீர்னு மண்டபம் பாப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் இப்ப சொல்ல வேண்டியதா போச்சு. இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்ட. இன்னொரு 6 மாசம் பொறுமையா இரு அகிலா. எல்லாம் நல்லதே நடக்கும். 6 மாசத்துக்குள்ள நிலைமை மாறும். நீயும் மனசு மாறி பார்வதியை ஏத்துக்குவ. அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும் அகிலா. இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கும் போது கவலையாதாங்க இருக்கு. ஆனா ஆதிக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக நான் காத்திருப்பேங்க. நீ மட்டும் மனசு மாறி பார்வதியை மருமகளா ஏத்துக்கிட்டா இப்பவே ஆதிய உன் முன்னாடி குடும்பஸ்தனா கொண்டு வந்து நிறுத்துவ. ஆனா நீ சம்மதிக்க மாட்டியே. அதனாலதான் நான் உன்கிட்ட இப்படி பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சாரி அகிலா. இல்ல ஏன் இவ்வளவு லேட்டு? கேக்குறேன் இல்ல, காதுல விழல? வாயில என்ன வச்சிருக்கா? பதில் சொல்லு. அது வந்துப்பா, நம்ம சின்னையா கூட படிச்ச பொண்ணு ஷைலஜாவால வந்த குழப்பம் உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லப்பா. அந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போயிடுச்சுல, அப்புறம் என்ன? அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுப்பா. ஆனா அந்த பிரச்சனையால சின்னையாவுக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் நடுவுல பிரச்சனை. பெரியய்யா அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. நான் கூட இருக்க வேண்டியதா போச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்பிருக்கலாமே. எதுக்கு திருட்டுத்தனமா படுக்க போற? நீங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சத்தம் இல்லாம போனப்பா. மத்தபடி இதுல திருட்டுத்தனம்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இத பாருமா, உங்ககிட்ட இத சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல இத பத்தி முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்னப்பா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இந்த மனசு இருக்கே, அது நினைக்கிறத நாம வெளியில சொல்லாம கட்டுப்பாடா இருந்துடலாம். ஆனா மனசு நினைக்கிறதுக்கு நாம கட்டுப்பாடெல்லாம் போட முடியாது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா மனசு எதையோ நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சைலஜா பொண்ணு தப்பான பொண்ணா இருக்கலாம். அந்த குழந்தை சின்ன தம்பியோட குழந்தையா இல்லாம கூட இருக்கலாம்.
ஆனா அந்த பொண்ணுக்கு சின்ன தம்பிக்கும் சம்பந்தம் இருந்தது உண்மைதானே? சின்ன தம்பியால அந்த பொண்ணோட வாழ்க்கை போனது தானே? எங்க அந்த சைலஜா நிலைமை உனக்கு வந்துடுமோ, அந்த பொண்ணு குழந்தையோட வந்து சின்ன தம்பி கிட்ட நியாயம் கேட்டது மாதிரி நீ பெரிய தம்பி கிட்ட நியாயம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பார்வதி. என்னப்பா பேசுறீங்க? உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உங்க வார்த்தையை கேட்காம, உங்களுக்கு தெரியாம நானும் பெரியையாவும் பழகுனத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பத்தி இப்படி தப்பா நினைக்கலாமாப்பா? நானும் பெரியையாவும் எங்களை சுத்தி இருக்கிற கட்டுப்பாட்டை மீறி இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டை மீறினதே கிடையாது. உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானப்பா? நீங்க நினைக்கிற அளவுக்கு நானும் தப்பான பொண்ணு இல்ல, பெரியையாவும் தப்பானவர் இல்ல. நாம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோமோ. நம்ம தப்பா பேசிட்டோம். பார்வதி இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு தெரியாம இத்தனை நாளா போன் பண்ணி நான் பெட் காஃபி கேட்டுட்டு இருந்தேன். இப்பதான் பார்வதி யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுல. நான் எப்படி பார்வதி கிட்ட வேலை சொல்ல முடியும்? நானே கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன். ஐஸ்வர்யாமா, நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பார்வதி, எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன். நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. என்னம்மா நீங்க? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கதானே நான் ஒருத்தி இங்க இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. நியாயமா நீ தான் போய் உட்காரணும். நான் தான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டு மருமக. நான் இந்த வீட்டு மருமகனா? அப்ப நீ யார் பார்வதி? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, நான் இளைய மருமக தான். அதனால நான் தான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். இந்த வீட்ல உனக்கு அடுத்துதான் நான். அதனால நான் அடிக்கடி கிச்சனுக்கு வந்து ஏதாவது செய்வேன். நீ வருத்தப்படாத, சரியா? ஐஸ்வர்யா, நீ ஏன் கிச்சனுக்குலாம் போயிட்டு வர? பார்வதி கிட்ட சொன்னா அவ கொண்டு வந்து கொடுக்க போறா. ஏன் ஆண்டி? பார்வதியை தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? நாம போய் எடுத்துக்க கூடாதா? நம்ம இருந்த இடத்துல இருந்தே வேலை வாங்குறதுக்கும் நமக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் தான் வேலைக்காரங்களை வச்சிருக்கோம். அத்தை, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? இப்போ உனக்கு ஏதாவது குடிக்கணும். என்ன வேணுமோ சொல்லு. மித்ராக்கா, உங்களுக்கு? எனக்கு காஃபி ஓகே தான். பார்வதி, 3 காஃபி. கொண்டு வர உமாமா. பார்வதி யாருங்கிறது தெரியாததுனால உமாலாம் இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கே வேலை சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் நேரம்.
இந்தாங்கம்மா. அத்தை அக்கா அத்தை உங்களுக்கு காஃபி போதுமா இல்ல பிஸ்கெட்டும் வேணுமா? உனக்கு இப்ப பிஸ்கட் சாப்பிடணும். அத்தை பசிக்கிற மாதிரி இருக்கத்த. எனக்கு பசியும் இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. பார்வதி எனக்கு பிஸ்கெட் கொண்டு வா. கொண்டு வரேம்மா. தேங்க்ஸ். பார்வதி எனக்கு ஸ்வீட் பிஸ்கெட் வேண்டாம், சால்ட் பிஸ்கெட் கொண்டு வா. கொண்டு வரேம்மா. பார்வதி நில்லு. உமா, இனிமே உனக்கு எது வேணும்னாலும் நீ கிச்சனுக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட. பார்வதியும் மனுஷி தானே, எத்தனை தடவை நடக்க விடுவ? உனக்கு வேணுங்கிறத ஒரு தடவையில சொல்ல முடியாதா உனக்கு? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, உமா வனஜா ஆண்டியோட அண்ணன் பொண்ணு, இந்த வீட்டு உறவுக்காரி. ஆனா பார்வதி இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரிக்காக உறவுக்காரியை எடுத்தறிஞ்சு பேசலாமா? வேலைக்காரினா ஒரு லிமிட் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு வேலை வாங்குவீங்களா? கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணாம்? ஐஸ்வர்யா போதும், நிறுத்து. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒரு வேலைக்காரிக்கு போதும், நிறுத்துங்க ஆண்டி. பேசட்டும். அவ இவ்ளோ திமிரா பேசிட்டு போறான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்.